அப்பா பார்த்து என்ன தப்பா பேச என்னடா பண்ணுவ? பட்ராஸ் பாட்னி என்னன்னு பாக்குறேன். அர்ஜுன், நான் இங்க ஒருத்தி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்பா. நீ பாட்டுக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி போயிட்டே இருக்க. வெளியில போயிட்டு வந்தா அம்மாவுக்கு ஒரு ஹாய் ஹலோ எதுவுமே இல்லையா? ஹாய்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் கவனிக்கல, வேற ஏதோ யோசனையில இருந்தேன். என் புள்ள முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? என்னாச்சு அர்ஜுன்? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. போய் சொல்லாதப்பா. என் புள்ள உற்சாகமா இருந்தா எப்படி ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டு வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ காத்து போன பலூன் மாதிரி டல்லா வரியே. மா, நிறைய ஆபீஸ் ஒர்க்ஸ்மா. நானும் பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். டெய்லி உனக்கும் சத்யாவுக்கும் டேட்டிங், மீட்டிங், அவுட்டிங், கால்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்குதானே? ஆமாமா, நாங்க மீட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு தானே இருக்கோம். என்னப்பா முடிவெடுத்திருக்கீங்க? எதை பத்திமா? டேய், புரியாத மாதிரி நடிக்காதடா. 2 பேரும் இப்ப லவ் பண்றீங்க தானே? உனக்கு சத்யா ஓகே தானே? சத்யாவுக்கு நீ ஓகே தானே? 2 பேரும் என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ஓகே தாம்மா. ஆனா ஆனா சத்யாவுக்கு ஓகே இல்லையா? அது வந்துமா, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா இப்பவே சொல்லு அர்ஜுன். எனக்கு நிறைய பிளான் எல்லாம் இருக்கு. அது உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி எனக்கு நிறைய பிளான் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன்பா. நல்ல கிராண்டா பண்ணணும் அர்ஜுன். ஐ மஸ்ட் கெட் ரெடி. அது வந்துமா, எனக்கு ஓகே தான். ஆனா சத்யாவுக்கு தான் கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். எப்பவும் பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு அவசரப்படுவாங்க. ஆனா சத்யா பார்க்கலாமா? எனக்கு தலை வலிக்குது. நான் டைனிங் ரூமுக்கு போய் சுடா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன். சரிப்பா, போ. அக்கா, பாத்தியா அக்கா, நான் அப்பவே சொன்னேன், அந்த சத்யா ரொம்ப திமிர் பிடிச்சுவக்கா. அர்ஜுனுக்கு என்னக்கா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு பையன் ஈஸியா கிடைச்சிருவானா? நீ அவனுக்கு கல்யாணம்னு வெளியில சொல்லி பாரு, எவ்வளவு பெரிய பெரிய சம்பந்தம்லாம் வருதுன்னு நீயே ஆச்சரியப்படுவ. அதுவும் கரெக்ட் தான். இப்படி ஒரு பையன் கிடைக்க அந்த சத்யா கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. இந்த மாதிரி ஒரு வரனை எந்த பொண்ணாவது வேண்டான்னு சொல்லுவாளா? ஆனா அந்த சத்யா இவனை உதாசீனப்படுத்துறான். இது வரைக்கும் ஓகேன்னு கூட சொல்லல. நம்ம வீட்டு பையனையே அவ தொங்கல்ல விடுறாக்கா. அதான்டா எனக்கும் புரியல. ஏன் கிட்ட ஆண்டி ஆண்டின்னு நல்லா பழகுறா. கூப்பிட்டா வீட்டுக்கு வரா, கூப்பிட்டாமலேயே ஆபீஸ்க்கு வரா, எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்து கவர் பண்றா. ஆனா அர்ஜுனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க யோசிக்கிறா. அவளுக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை இல்லக்கா, பணம், பண திமிரு. பெரிய தில்லாலங்கடிக்கா. அந்த பணத்திமிரு தான் அவளுடைய முதல் தகுதி. அப்படிப்பட்டவதான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எப்படி இருந்தாலும் அர்ஜுனுக்கு சத்யா தான். சத்யா அர்ஜுனுக்கு தான். இது தானா நடக்கணும், இல்லனா நாமளா நடத்தி வைக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா விட்டு பிடிக்கணும். அர்ஜுன், காஃபி குடிச்சிட்டியாப்பா? குடிச்சிட்டா அண்ணி. நான் தான் என் கையால போட்டு கொடுத்தேன். அம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. சரிப்பா. என்னாச்சு? என்னாச்சு? காலை காட்டு. ஐயோ மாமா, ஐயோ, என்னம்மா பண்றீங்க? நீங்க போய் ஏன் காலை பிடிக்கிறீங்க? டேய், புள்ள காலை அம்மா பிடிச்சா தப்பா? பாசத்துக்கெல்லாம் ஈகோ கிடையாதுடா. அன்புக்கு வயசு வித்தியாசம் தெரியாது. ஐயோ, இங்க பாரு,
விரல் நுனியே செவந்து போச்சுடா. பரவாயில்லம்மா, விடுங்கம்மா. சேது, அக்கா. அங்க பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே இருக்கு, எடுத்துட்டு வா. சரிக்கா சரிக்கா. அம்மா, அக்கா. குடு. இந்தா. ஆ, அம்மா, வலிக்குதுமா. கொஞ்சம் நான் சொல்றது கேளு. போதும்மா. கொஞ்சம் இருடா. இந்தா. இப்ப பரவாயில்லையா அர்ஜுன்? எனக்கு ஓகேம்மா. நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா. ஆ, இருப்பா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். வா. ஏய், பாத்து பாத்து. மெதுவா. ஆ. மெதுவா கலவை. புள்ளைக்கு அடிபட்டதும் அம்மா எப்படி பதறி போய் காலை பிடிக்கிறா? அதுதான் பாசம். இவருக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஆஹா. ஐயோ அம்மா. ஏய், என்னாச்சு? ஏங்க, நானும் தெரியாம படியில போய் கால் அடிச்சுக்கிற ரத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். என்னால நிக்கவே முடியல. எனக்கு இருக்கிற டார்ச்சர் போதாது, நீ வேற. பாரு, காலை எடுத்து அப்படியே ஐஸ் தண்ணில வெயி, எல்லாம் சரியாயிடும். மூஞ்சி முகரையும். இந்த ஆளெல்லாம் ஒரு புருஷனா? என் மேல கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு பாசமே இல்ல. இந்த வீடு மட்டும் நம்ம கைக்கு வரட்டும். இந்த பொம்பளையோட சேர்த்து என் புருஷனையும் வெளியே துரத்தி விட்டுறணும். அப்பா, காலு வலிக்குது. ஏங்க, உங்க அக்காவை பாத்தீங்கல்ல? புள்ளைக்கு அப்படியே கால்ல அடிபட்ட உடனே அப்படியே தடால்னு கீழே உட்காந்து அப்படியே காலெல்லாம் புடிச்சு விட்டாங்க. ஆனா நீங்களும் தான் இருக்கீங்களே, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. நீ வேணும்னே காலை இடிச்சுக்கிட்டத நான் பாத்துட்டேன். சரி சரி, அதெல்லாம் போட்டோம். ஏங்க, இப்ப எதுக்கு மூட் அவுட்டா இருக்கீங்க? அக்கா என்ன வார்ன் பண்றா. நான் வளர்க்கிற கிளி வீடு பூரா சுத்துதான். அடிக்கடி அபி ரூம் பக்கமா போகுதான். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைன்னு ஊடகமா சொல்றா. நம்ம ஸ்ருதியை தான் சொல்றா. அடியே, நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சிரிக்கிற. ஏங்க, அப்போ அபியும் ஸ்ருதியும் பழகுறத உங்க அக்கா நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அதுவும் நல்லதுக்கு தானே. அவங்க எப்படியும் அர்ஜுன் சத்யா கல்யாணத்தை பண்ணணும்னு தீர்மானமா இருக்காங்க. அதோட சேர்த்து அபிஸ்ருதி கல்யாணத்தையும் நடத்தி வைக்கான்னு சொல்லி அவங்க மனச மாத்துங்க. அடிக்கடி அத அக்கா காதுல ஓதிக்கிட்டு தான் இருக்கேன். 4-5 டிராமா பண்ணி தான் வச்சிருக்கேன். திடீர்னு அக்கா அபிக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டா அவளுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம ஸ்ருதி தான். நானும் அவளை அதுக்கு ட்ரைனிங் பண்ணி தாங்க வச்சிருக்கேன். அபிக்கும் அவளை பிடிச்சிருக்கு போல. அவ கூட நல்ல அன்பா தான் பழகிட்டு இருக்கான். அந்த செயின் மேட்டர்ல கூட அவ நேர்மைய ரொம்ப பாராட்டி இருக்கான். அத்தையும் மாமாவும் உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க. இப்படி ஒரு அத்தை மாமா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவன் வாயாலேயே அவன் சொல்லிருக்காங்க.